வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். அஷிதாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்ட்டான எறா தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். எறா தொக்கு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், அதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. எறா தொக்கு வைக்கிறதுக்கு எறாவை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. எறாவோட தோடு, அந்த தலை எல்லாத்தையும் நல்லா நீட்டாக எடுத்துட்டு, அதுக்கு நடுவில் மேலே ஒரு கருப்பு கலரில் ஒரு இது மாதிரி கோடு மாதிரி இருக்கும். அதையும் குட்டியாக ஒரு கத்தி வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதுவும் வந்துடும். நல்லா நீட்டாக சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் இந்த கடுகு இதெல்லாம் தாளிக்கவே வேண்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கணுங்க. வெங்காயத்தை நான் 2 பல்லாரி வெங்காயத்தை எடுத்து ரொம்பவே பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பரில் போட்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த தொக்கில் வெங்காயம் வாயில் வரவே வராது. நல்ல குழம்போட குழம்பாக மிக்ஸ் ஆகி நல்ல கொழப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறது. கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணோன்னா அது வாயில் வந்துகிட்டே இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லலாம் வதங்கணும்னு கிடையாதுங்க. சும்மா நார்மலாக நம்ம வெங்காயம் வதக்குவோம்ல, அந்தளவுக்கு அதோட கலர் மட்டும் கொஞ்சம் மாறி கிடச்சாலே போதும். அந்தளவு இருந்தாலே போதும். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1.5 தக்காளி அளவு நான் எடுத்திருக்கேன். சின்ன தக்காளி 1.5 தக்காளி அளவு எடுத்து அதையும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நல்லா ஒன்று போல் மசிஞ்சு சீக்கிரமாக வரும். முழுசாக போட்டோன்னா ரொம்ப மசிகிறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால நான் நல்லா பொடிசாகவே வெங்காயம் மாதிரியே இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி இது 2 வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். இது வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு. சீக்கிரம் வதங்கி கிடச்சிரும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு வெங்காயமும் தக்காளியும். நல்லா அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சே நீங்கள் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப போட்டு தீ எரிக்க வேண்டாம், எடுத்தால் கரிஞ்சிரும். இப்போ நம்ம இதில் ஒரு மசாலாவாக ஆட் பண்ண போகிறோம். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான், நம்ம தேங்காய் எதுவுமே இதில் அரைச்சி ஊற்றலை. வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டிருக்க போகிறோம் எறா தொக்கு வைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இதை தீயை நம்ம குறைச்சி வச்சுட்டோம். இப்போ இதில் என்னென்ன மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. இப்போ மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறேங்க. கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் யூஸ் பண்ணுறேன். 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஸ்பூனுக்கு மல்லி எடுத்தோமோ அதே ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இது தனி மிளகாத்தூள் தான், வேறு எதுவுமே சேர்த்து அரைச்சி வைக்கலை. தனி மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தீயை குறைச்சே வச்சுக்கலாங்க, இல்லாட்டா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அதோட பச்சை வாடை, மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதில் தண்ணி விட்டுக்கலாம். எதுக்காகனா அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டுருக்கேங்க. தண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலாவோடு சேர்ந்து அதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் இது நம்ம மூடி வச்சிட்டோன்னு வைங்களேன், இது கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு கொதிக்க ஆரம்பிக்கணும். இது கொஞ்சம் அந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதுனா தான் நம்ம எறா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் குழம்பு. நல்லா மூடி போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் குழம்பு கொதிச்சுட்டு பாருங்கள், எறாவை நான் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த உள்ளெல்லாம் எந்த இதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த எறாவை இந்த கொதிக்கிற குழம்போடு சேர்த்துக்கலாம். இப்போ எறாவையும் ஆட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப போட்டு கிண்டி அதை இது பண்ணக்கூடாது. கரண்டியை போட்டு ரொம்ப போட்டு கிண்டி விட்டுகிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அதுவே நல்லா வெந்துடும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நீளமாக இருக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்ததுக்கப்புறம் ஃபுல்லும் சுருண்டு வந்துடும். ரொம்ப ஓவர் குக் ஆகிட்டுனா ரப்பர் மாதிரி ஆயிரும் எறா. இது ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் குக் ஆனாலே போதும். ரொம்ப ஓவர் குக் ஆனால் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கங்க. எறா நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் எறா தொக்கு. பாருங்கள், எல்லாம் சுருண்டு வந்துருச்சு நம்ம போட்டது எல்லாமே. இதுதான் கரெக்டான பதம். இதை விட இன்னும் ரொம்ப நேரம் நம்ம போட்டு ஓவராக குக் பண்ணோன்னு வைங்களேன், எறா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம்
கொதிக்கட்டும். பாருங்கள் எறா தொக்கு எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.